ஆனா அப்பா நன்றியா இருக்காரு, மகன் விஜய் வந்து நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருக்காரு. சுத்தமா விஜய்க்கு நன்றியே தெரியலங்க. 49 படம் வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு, இனிமேலும் நடிப்பாரு. 2026 தேர்தலுக்கு பின்னாடி தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது. இப்ப விஜயகாந்த் சாரோட பேரை பயன்படுத்துறதுக்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது. விஜய் சூழ்ச்சிலாம் பழிக்கவே பழிக்காதுங்க. ஆளானப்பட்ட சிரஞ்சீவியவே ஓட விட்டாங்க. விஜய் ஒரு நடிகன், அவ்வளவுதாங்க. அவரால் அரசியலை நிலைப்படுத்த முடியாது. எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் தோக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. 2026க்கு பிறகு தாவேகான்ற ஒரு கட்சியே இருக்காது, எழுதி வச்சுக்க. மறுபடியும் விஜய் அவர்கள் நடிக்க வருவார். ஏன்னா சினிமாவில் சொல்லுவாங்க, சினிமாவில் பொங்கல் சாப்பிட்டுமே சினிமா விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு. கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த பொங்கலை சாப்பிடாம போகவே மாட்டாரு. ஏன்னா அந்த அனில் குஞ்சானுகள் இருக்கானுங்கல்ல, என் தலைவன் என் தலைவன் என் தலைவன்றான். கொள்கை என்ன, உன்னுடைய கோட்பாடு என்ன? நானும் பல மேடைகளில் பேசிட்டேன். அன்னை வெற்றிமாறன் டயலாக் தான் இப்போ வருது. அதாவது சினிமா நடிகர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவார்களே தவிர அவருடைய கொள்கை எந்த விதத்துக்கும் உதவாது. 1 லட்சம் சேரை உடைச்சிருக்கானுங்க. அதனால தமிழ்நாட்டுக்காரன் டெண்டர் வந்து மதுரைக்காரனே மோசமானவன், பாசக்காரன். அவன்கிட்ட சேரை கொடுக்கல, அதனால கேரளாக்காரன் கொடுத்துருக்கான். அதுலயும் 1 லட்சம் சேரை உடைச்சு போட்டானுங்க. சிங்கம், அது ஆம்பளை சிங்கம் சோம்பேறி. வேட்டையாடுறது யாரு தெரியுமா? பொம்பளை சிங்கம் தாங்க வேட்டையாடும். இத தி லைன் அப்படின்ற இங்கிலீஷ் புக் எடுத்து லைன் ஆஃப் பயோகிராபி அப்படின்றத விஜய் அண்ணே படிக்கட்டும். இடையில பார்த்தா சிங்கம்ன்றாரு, பெரிய அசிங்கம் ஆயிரும் 2026க்கு பிறகு. அப்படியே வேட்டையாடினாலும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வரும். எப்படி சொல்ற நினைக்கிறீங்க? விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் பத்தி பேசுறாருன்னா அது உண்மைதான். அரசியலுக்காக தான் யூஸ் பண்றாங்க, அதுதாங்க உண்மை. ஏன்னு சொல்லுங்க, ஆரம்ப டைம்ல பெரிய விஜயகாந்தை யூஸ் பண்ணி தான் ஒரு படமே நடித்தார். ஏன்னா விஜயகாந்த் கூட நடித்தா நம்ம தாய்மாரங்களை கவரலாம். ஏன்னா தாய்மாரங்க மத்தியில் இவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு டைமில் ரொம்ப மவுஸ் இல்லாமல் இருந்தது. ஏன்னா வந்து அடல்ட் ஒன்லி படம் தான் இருக்கும். ரசிகன், தேவா இதெல்லாம் படம் இருந்தாலும் அது எல்லாமே ஏ சர்டிஃபிகேட்டு. யார் பேர் அந்த மதுரையில் யார் பேரை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நல்ல பேர் வரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது விஜய் கேப்டன் பேரை யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட இது. அதாவது நேத்து நடந்த விஜய் மாநாட்டில் விஜய் வந்து இதுவரைக்கும் வந்து விஜயகாந்த் பேரை சொல்லாதவர் நேத்து ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்க. அப்படித்தானே? எல்லாமே அரசியல் தாங்க. ஓண மாநாட்டில் தாவேகா கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டில் இதே விஜயகாந்த் சார் பேரை பத்தி சொன்னாரா? சொல்லல. அப்ப இந்த மாநாட்டில் சொல்றாருன்னா அவர் வந்து சினிமாக்காரன் தானே. ஒரு நடிக்க நல்லா தெரியுது, அரசியல் தெரியல. இப்போ நீ விஜயகாந்த் எங்க அண்ணன், இது மதுரை மண்ணில் நான் வந்து எம்ஜிஆர் கூட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா விஜய் அண்ணா கூட நான் பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். விஜய் ஏன் இந்த வருஷம் மாநாட்டில் மட்டும் நீ விஜயகாந்த் பேரை யூஸ் பண்றீங்க? ஏன் செந்தூர பாண்டியில நடிக்கும் போது அதே விஜயகாந்த் தானே உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஆனா அப்பா S.A. சந்திரசேகரன் அவர்கள் விஜயகாந்த் செய்த உதவியை இந்த நிமிஷம் வரைக்கும் மறக்கலங்க. எல்லா மேடைகளிலும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அப்படின்னு நன்றியை சொல்றாரு. ஆனா அப்பா நன்றியா இருக்காரு, மகன் விஜய் வந்து நன்றின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம இருக்காரு. நன்றினா என்ன? காலத்தினால் செய்த நன்றி சிறிது நாளத்தினுமான பெரிது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த நன்றின்ற வார்த்தைக்கு S.A. அப்பா என்ன சொல்றாரு? நன்றி அப்படின்ற மறுபொருள் விஜயகாந்த் ஐயா அப்படின்னா அதனுடைய மறுபொருள் நன்றி அப்படின்னு சொல்றாரு. ஆனா சுத்தமா விஜய்க்கு நன்றியே தெரியலங்க. 49 படம் வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு, இனிமேலும் நடிப்பாரு. 2026 தேர்தலுக்கு பின்னாடி தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது. இது ஒரு நடிகங்க, ஒரு திரை கவர்ச்சி. சிரஞ்சீவி ஆந்திராவில் ஆரம்பிச்சாரு, என்ன ஆனாரு? அவர் போட்ட மாநாட்டுக்கு 10 லட்சம் பேருக்கு மேல வந்தான். இது ஒரு திரை கவர்ச்சி. நேற்று நடந்த மாநாட்டில் வந்த ஊரை சுல்லாங்குஞ்சுங்க, ஊர்ல சுல்லா பசங்கன்னு சொல்லலாம். 10 வயசு 12 வயசு 15 வயசு எவனுக்கு ஓட்டு கிடையாது. இது நாளைக்கு வாக்கா மாறுமா? அதுவும் கிடையாது. ஆனா நன்றி உணர்வோடு இருக்கிற S.A. அப்பா இந்த அளவும் கேப்டன் விஜயகாந்தை மறக்கவில்லை. ஆனால் S.A. பெத்த புள்ள விஜய் அவர் நன்றியை மறந்து விட்டார். அப்படி நன்றி உணர்வோடு இருந்திருந்தார்னா அவர் சண்முக பாண்டியனுக்கு அவர் இதுக்கு முன்னாடி விஜய் நடிச்ச படங்கள்ல அவருக்கு ஒரு தம்பி கேரக்டரோ ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரோ ஏதாவது கொடுத்துடலாம். ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் நடிகை வளர்த்து விட மாட்டான், மேடைக்கு பேசுவான் அப்படி இப்படின்னு. ஸ்டேஜில் நேற்று மாநாட்டில் பேசுவார், நான் மதுரை மண்ணுன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருவது கேப்டன் விஜயகாந்த் சார். அது இல்லை, நீ மேடையில் சொல்லி அந்த தேமுக வாக்கை பிரிக்கிறதுக்கும் இந்த விஜயகாந்த் ரசிகர்களை ஓட்டை கன்வெர்ட் பண்றதுக்கும் தான் நேற்று விஜய் அவர்கள் பேசுகிறார். நான் எனக்கு இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில கலை இலக்கியத்தினுடைய மாநில செயலாளர் இருக்கேன். அப்படி நான் பேசல. இப்போ நான் ஒரு ரசிகனா பேசுறேன். நன்றியை நீ செய்யறதா இருந்திருந்தா அன்னை விஜய் அவர்கள் சண்முக பாண்டியனை இத்தனை வருஷமா ஏன் நீ நடிக்க வைக்கல? இதே செந்தூர பாண்டியில
உன் படம் நாளைய தீர்ப்பு, சந்திரலேகா, மாண்புமிகு மாணவன் எல்லா படமும் ஃபிளாப்பு. அப்ப எஸ்எஸ்சி சார் கடல்ல இருக்காரு, கஷ்டத்துல இருக்கிறாரு. இப்ப என் பிள்ளைய உருவாக்கணும்னு நினைக்கும் போது சோபாமா என்ன சொல்றாங்க, விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்றாரு. அப்ப விஜயகாந்த் சாருக்கு போன் பண்ணி இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கே நீங்க ஏன் சார் வரீங்க, நான் வர்றேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து செந்தூர பாண்டியில விஜயை நடிக்க வச்சு விஜய்க்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்தவர் ஐயா கேப்டன் அவர்கள். அப்பேற்பட்ட நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனிதனுடைய புள்ள சண்முக பாண்டியனை விஜய் அவர்கள் ஏன் ஒரு படத்தில் கூட நடிக்க வைக்கவில்லை? அப்ப 49 படம் நடிச்சிட்டே, அதுல ஏதாவது ஒரு கேரக்டர் சண்முக பாண்டியனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. சண்முக பாண்டியன் என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, ஆளு விஜயகாந்த் சார் மாதிரி அழகா இருக்காப்புல. அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்து நீ எஸ்டாப்ளிஷ் விட்டுருந்தீங்கன்னா நீ வந்து விஜயகாந்த் சார் பேரை நீங்க விஜய் பயன்படுத்தலாம். இப்ப விஜயகாந்த் சாரோட பேரை பயன்படுத்துறதுக்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது. தகுதி யாருக்கு இருக்கு தெரியுமா? டைரக்டர், புரட்சி இயக்குனர் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கு அந்த தகுதி இருக்கு. விஜய்க்கு அதான் முதல் வருஷத்துல ஏன் சொல்லலன்னா, முதல் வருஷத்துல விஜயகாந்தோட ஆதரவு தேவைப்படல. இப்ப இன்னும் 8 மாசத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இப்ப போட்டி கடுமையா இருக்கு. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், அண்ணன் சீமான் ஒரு பக்கம். அப்ப விஜய் ஒரு பக்கம் போது இந்த ஓட்டு உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில்லறையா மாறும். இது வந்து அரசியல் சூழ்ச்சி, இது தந்திரம், கிரிமினல் புத்தி. ஏன்னா மதுரைனாலே விஜயகாந்த் சார் தான். அப்ப இந்த மேடையில போன மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு. நீ விக்கிரவாண்டியில நடந்திருந்தீங்கன்னா நீ விஜயகாந்த் பேரை அங்க பயன்படுத்த முடியல, உனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த இரண்டாவது மாநில மாநாடு வந்து நீ மதுரையில பண்ற, மதுரை மண்ணுல பண்ற. அதனால அப்ப யாரை பிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப கேப்டன் விஜயகாந்த் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு. இது என்னவா அவர் ஒரு ஐடியா வச்சிருக்காருன்னா, இப்ப விஜயகாந்த் சார் எங்க அண்ணன் சொன்னா இந்த தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட ஓட்டை கொஞ்சம் பிரிப்பதற்கும், விஜயகாந்த் சாரை இன்னும் மானசீகமா ரசிக்கிற மாதிரி நேசிக்கிற மாதிரி என் தலைவன் அவங்களோட ஓட்டை பிரிக்கிறதுக்குமான ஒரு சுயநல அரசியலை தாங்க விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய கேள்வி கேட்காதீங்க, அரசியலா மாறிடும். விஜய் சூழ்ச்சியம் பழிக்காதுங்க. ஆளானப்பட்ட சிரஞ்சீவியவே ஓட விட்டாங்க, ஆளானப்பட்ட காமராஜர் ஐயாவே தோக்க வச்ச சமூகம் இந்த சமூகம். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா, எம்ஜிஆர் வந்து கொள்கையில கோட்பாடுல அவர் பாடல் மூலமா அதை வச்சாரு. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சாரு. அவர் வந்து நல்ல மனம் கொண்டவர், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சாரு. உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, அந்த பாட்டு. அதே மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இப்படி பாடல்கள் மூலமா இருந்தாரு. கட்சியில வந்து அவர் நல்ல எண்ணத்தின் மூலம் வளர்த்தாரு. விஜய் ஒரு நடிகன், அவ்வளவுதாங்க. அவரால் அரசியலை நிலைப்படுத்த முடியாது. எந்த தொகுதியில நின்னாலும் அவர் தோக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. 234 தொகுதியிலையும் முதல்ல நின்று பார்ப்பாங்க, நின்று காசுக தான் வீணாக போகும். இந்த மாநாடு தான் விஜய் அவர்களுக்கு கடைசி மாநாடு. 2026க்கு பிறகு தாவேக்கான்ற ஒரு கட்சியா இருக்காது, எழுதி வச்சுக்க. மறுபடியும் விஜய் அவர்கள் நடிக்க வருவார். ஏன்னா சினிமாவில் சொல்லுவாங்க, சினிமாவில் பொங்கல் சாப்பிட்டுமே சினிமா விட்டு போகவே மாட்டான் அப்படின்னு. கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த பொங்கலை சாப்பிடாம போகவே மாட்டாரு, எழுதி வச்சுக்கோங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு பெரிய இயக்குனருக்கு அவர் படம் பண்ணுவார், நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன இந்த தடவை வந்து தனிச்சு நிற்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வேணா அவர் பிரிச்சு காட்டுவார். ஒரு 40 லட்சம் 30 லட்சம் ஒரு 50 லட்சம் ஓட்ட வேணா பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அணில் குஞ்சானுகள் இருக்கானுங்கல்ல, என் தலைவன்றான். கொள்கை என்ன, உன்னுடைய கோட்பாடு என்ன? நானும் பல மேடைகளில் பேசிட்டேன். அன்னை வெற்றிமாறன் டயலாக் தான் இப்ப வருது. அதாவது சினிமா நடிகர்கள் ரசிகர்களைத்தான் உருவாக்குவார்களே தவிர அவருடைய கொள்கை எந்த விதத்துக்கும் உதவாது. அவங்களுக்கு கோட்பாடும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. ரசிகர் மன்றங்களை உருவாக்குவாங்க, ஆனா அவங்களுடைய கோட்பாடு இங்க செல்லாது. அதனால இந்த அணில் குஞ்சுங்க போய் மாநாட்டில் போய் 1 லட்சம் சேரை உடைச்சிருக்காங்க. 1 லட்சம் சேரை உடைச்சிருக்கானுங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்காரன் டெண்டர் வந்து மதுரைக்காரனே மோசமானவன், பாசக்காரன், அவன்கிட்ட சேரை கொடுக்கல. அதனால கேரளாக்காரன் கொடுத்துருக்கான், அதுலேயும் 1 லட்சம் சேரை உடைச்சு போட்டானுங்க. பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவன் பண்பட்ட பேச்சா இருக்கணும். உன்னுடைய கொள்கை என்ன, உன்னுடைய கோட்பாடு என்ன? நான் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண்களுக்கு பாதுகாப்பை அளிப்பேன் அப்படி சொல்றதை விட்டுட்டு, நான் 2026 தேர்தலில் செஞ்சுட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு தருவேன், நான் ஒரு சிங்கமே பேசிக்கலி சோம்பேறி கழுத சிங்கம். அது ஆம்பளை சிங்கம் சோம்பேறி. வேட்டையாடுறது யாரு தெரியுமா? பொம்பளை சிங்கம் தாங்க வேட்டையாடும். இத த லைன் அப்படின்ற இங்கிலீஷ் புக்கை எடுத்து லைன் ஆஃப் பயோகிராபி அப்படின்றத விஜய் அண்ணே படிக்கட்டும். தனிப்பட்ட முறையில் ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிட்றதுல பவர்ஃபுல்லானது ஒன்று புலி, 2வது சிறுத்தை. சிங்கத்தை விட புலியை விட சிறுத்தை 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லானது. மேடையில் பார்த்தா சிங்கம்ன்றாரு, பெரிய அசிங்கம் ஆயிரும் 2026க்கு பிறகு. அப்படியே வேட்டையாடினாலும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வரும்.
இவர் பேசுனதுல எந்த லாஜிக்குமே இல்லை. ஏதோ ரசிகர்களை வச்சுட்டு அப்படி இப்படி பேசிட்டாரு. விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணது உண்மையிலே எனக்கு, நான் ஒரு விஜயகாந்தோட மிகப்பெரிய ரசிகன், ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன். 2026க்கு பிறகு இந்த தாவேக்கான்ற கட்சியே இருக்காதுங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீ உழைக்காம, களத்துல நிக்காம, மக்களுக்காக போராடாம, நீ பனையூரே இருந்து நின்று அரசியல் பண்ணா நீ பனையூருக்கு மட்டும்தான் எம்எல்ஏவா இருக்க முடியும். தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ இருக்க முடியாதுங்க. என்ன அரசியல்னா விளையாட்டா போச்சாங்க? இப்போ நம்ம படத்தை பற்றி பேச வந்திருக்கோம். நீங்கள் அதை கேட்டதுனால நான் பேச வேண்டிய சூழல் இருக்கேன். அரசியல்ன்றது இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, கலாச்சாரத்திற்காக, கலைக்காக, பண்பாட்டிற்காக, காவல்துறையினுடைய அடாவடி, அரசியல்வாதிகளுடைய ஊழல், நீட்டு பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை எல்லாம் களத்தில் வந்து நின்று போராடணும். அப்படி போராடுற தலைவர் தான் அண்ணன் வேல்முருகன். விஜய்க்கு என்ன தெரியும்? சும்மா வந்து ஒரு 2 மாநில மாடம் நடத்திருக்காரு. இங்க இப்ப பத்திரிகையாளர் சந்தி என்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி நீங்க இந்த மக்கள் மீடியா நீங்க எல்லாம் போய் கேள்வி கேளுங்க. விஜய்கிட்ட ஓடி தெரிச்சு ஓடிடுவாப்புல, ஓடி ஒளிகிற ஆளுதேன். ஆனா மேடையில இந்த ரசிகர் இருக்கான்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அவர் விஜயகாந்தோட பேரை சொல்றதுக்கு விஜய்க்கு எந்த அருகதையும் இல்லைங்க. ஆனா அவங்க அப்பா எஸ்சி அப்பா நன்றியுள்ள மனுஷங்க. இதே கமலா மேடையில் நான் கேப்டன் பிரபாகரன் இசை வெளியிட்டாக வந்தேன். நானும் என் குடும்பமும் இன்னைக்கு விஜயும் பெரிய உயரத்துக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் அது விஜயகாந்த் போட்ட பிச்சை அப்படின்னு எஸ்எஸ்சி சொல்றாரு. எஸ்எஸ்சி அப்பா நன்றி உள்ள மனிதன், விஜய் நன்றி கெட்ட மனிதன். நன்றி, வணக்கம். அதனால கொஞ்சம் அவரோட படங்கள் எல்லாம் நிறைய பார்ப்பேன். அப்போ இருந்த வரவேற்பு இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற பசங்க கொடுக்கறத பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதாவது எந்தவித கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் இல்லாமல் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு படம் அந்த டைமில் பண்ணியிருக்கிறத இந்த டைமில் ரிலீஸ் பண்ணி இவ்வளவு வரவேற்பு. அதான் சொல்கிறது எந்தவித கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் இல்லாத ஒரு டைமில் பிரம்மாண்டமாக பண்ண படத்தை இப்போ இவ்வளோ வசதிகள், டெக்னாலஜி அதெல்லாம் இருந்தும் அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணுற டைமில் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள், வரவேற்கிறாங்க பாருங்கள். இப்போ இருக்கிற ஆடியன்ஸும் என்னதான் உங்களுக்கு டெக்னாலஜி இருந்தாலும் மனசு இன்னும் அந்த ஸ்டைலில் 80s இருக்குன்றது அது ஃபீல் ஆகுது. இப்போ இருக்கிற பசங்க மனசுக்குள்ளே கூட ஒரு 50 வயசு பசங்க இருக்காங்கன்றது தெரியுது. பாருங்க என்ன கெட்டப்பு அவங்க எல்லாம் அப்படி அந்த ஒவ்வொரு காஸ்டியூம் எல்லாம் போயிட்டு வந்து அப்படின்னு பேசும்போது அவர் பேசும்போது கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அது நல்லா இருந்தது. தேங்க்யூ. சரி, எப்படி சொல்ல நினைக்கிறீங்க? விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரை பற்றி பேசுகிறாருன்னா அது உண்மைதான். அரசியலுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுதாங்க உண்மை. ஏன் சொல்லுங்கள், ஆரம்ப டைமில் பெரிய விஜயகாந்தை யூஸ் பண்ணி தான் ஒரு படமே நடித்தார். ஏன்னா விஜயகாந்த் கூட நடித்தா நம்ம தாய்மாரங்களை கவரலாம். ஏன்னா தாய்மாரங்க மத்தியில் இவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு டைமில் ரொம்ப மவுஸ் இல்லாமல் இருந்தது. ஏன்னா வந்து அடல்ட் ஒன்லி படம் தான் இருக்கும். ரசிகன், தேவா இதெல்லாம் படம் இருந்தாலும் அது எல்லாமே ஏ சர்டிஃபிகேட்டு அந்த டைமில். இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா வயலன்ஸ் அதிகமாகதும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த 18 வயசு உள்ளவங்களுக்குலாம் பார்க்கணும் இருக்கும். நிறைய ஐட்டம் சாங்காக இருக்கும். அதில் வந்து விஜய் படம் நிறைய இருக்கும். கெட்ட பேரை தான் இருந்தது. விஜயகாந்த் அவர் படத்தில் வந்து நடித்தா அது அப்படியே வந்து மாறும் அப்படின்னு தான் விஜயோட அப்பா வந்து எஸ்ஐ சந்திரசேகர் வந்து பண்ண வச்சு அவரை கொண்டு வந்து பண்ண விட்டார். இப்போ வந்து அதை இதுவாக பயன்படுத்திக்கிறாரு. எங்கள் நகர் விஜய் வந்து பெரிய நானும் ஒரு படம் வந்தது. பெரிய நானும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து விஜயோட அப்பா தான் டைரக்ஷனு. ஆக்சுவலாக வந்து விஜயகாந்த் தான் அந்த படத்தை நடிக்க வைக்க வேண்டியது. ஆனால் விஜய் வந்து ஒத்துக்கலை. அவங்க அப்பா கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டார், நான் முன்னாடி இப்போலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கலையே. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார், அந்த படத்தை ஒத்துக்காத சூர்யாவை போட்டு விட்டு அந்த படத்தில் நான் பாட்டு மட்டும் பாடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாட்டு அவர் பாடினார். இந்த ஸ்டைல் என்ன ஸ்டைலு, அந்த தம் அடித்தா ஸ்டைல் தான் வந்து அந்த பாட்டு வந்து விஜய் தான் பாடியிருப்பார். பழசை மறந்துட்டார் இல்லைங்க. பழசை மறந்து அவர் டெவலப் ஆகிட்டார். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயநலவாதி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் சொல்லுங்களா, அவர் விஜய் ஆரம்ப காலத்தில் எப்படி வந்தார், எல்லா படத்துலையும் பாருங்கள் ரஜினிகாந்த் பேஸ் பண்ணி தான் வந்திருப்பார். இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம அஜித் கூட எடுத்துக்கலாம். அஜித் வான்மதி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. புளியாப்பட்டி நீ தான் ஹீரோப்பா, கருணை வச்சா நானும் ஹீரோ தாப்பான்னு புளியாருக்காக காட்டப்பட்டார். ரஜினிகாந்த் காலில் ஆசீர்வாத் வாங்கிட்டு தான் பண்ணுவார். அதே மாதிரி விஜய் எல்லா இடத்துலையுமே வந்து பாபா ஸ்டைல் காட்டுவார். ரஜினி தான் வந்து தலைவன்வார், குருநாதர் தான் கேப்டன் சொல்லுவார். இப்போ வந்து அவர் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பார். அது இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. சும்மா பைத்தியத்தமாக பண்ணவே இல்லை. ஏன் சார், அவர் முதல்ல விக்ரம்பாண்டிய இடத்துல வந்து மாநாடு போட்டார, அதிலேயே அவர் சொல்லியே இப்போ சமயத்துக்கு ஏற்றமாக மாறி நினைப்பார்.
அரசியல்வாதி ஆகிட்டார்ல சார், சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவரும் வந்து மாங்கிக்க வேண்டியதான். யார் பேர் அந்த மதுரையில் யார் பேரை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நல்ல பேர் வரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது விஜய் கேப்டன் பேர் யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட இது. இல்லை 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 அவரெல்லாம் மிச்சம் இல்லை, அதெல்லாம் சும்மா. ஏன்னா வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து கேட்டாங்க, இவர் பேசுறது நல்லா உத்து கவனிங்க. கூட்டம் கலைஞ்சிது ஏனோ தானோன்னு சொல்லியிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. விஜயகாந்தோட மீட்டிங் மாதிரிலாம் வராது அவர்கிட்ட இருக்கு. ரெண்டாவது அது மட்டும் இல்லை சார், அவர்கிட்ட இருக்கிற அந்த போல்டர்ஸ் இதெல்லாம் இருக்காது. அவர் நடு ரோட்லேயே யாராக இருந்தாலும் தைரியமாக கேட்பார். ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, எந்த மீடியா வந்து தூக்கி விட்டுச்சோ அதே மீடியா தான் கேப்டன் விஜயகாந்தை வந்து அவரை பைத்தியக்கார மாதிரி ஆக்கி விட்டாங்க. அது நீங்கள் எல்லாம் ஒத்துக்கணும். அதாவது எல்லா மீடியாவும் சொல்ல முடியாது, சில மீடியாக்கள். ஏன்னா அவர் படத்தில் வந்து ஒரே சண்டை போட்டாங்கன்னா கிளாப்ஸ் வச்சு பார்க்குறாங்க. நிஜ வாழ்க்கையில் வந்து அவர் மேட் ஹாஸ்பிட்டல் நடு ரோட்டில் ஓடி இது பண்ணாருங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். செயின் எடுத்து போயிட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், கஷ்டப்பட்டு பாடம் பண்ணோம். அதே சமயத்தில் புது ஆளுங்க நாட்டு ஆளு தான் நல்லது தான், வந்தால் நல்லது தான், நம்ம தான் ஓட்டு போட்டு வர வைக்கணும். ஆனால் அதே சமயத்தில் விஜயகாந்த் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் கூட வர முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆமாம், அவர் பேசுறதுல கொஞ்சம் ஒரு ஹைலைட்டாக இருந்தது விஜய். என்னென்னா நம்ம இந்த திமுக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை வந்து அங்கிள்னு சொல்லி கலாச்சாரம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் உண்மையிலேயே நல்லா இருந்தது. அது விஜயை பிடிக்காதவங்க கூட அவர் அங்கிள்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா லைக் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்களாம் வந்து சிரிக்கிறாங்க ஒருத்தரும், அது ஒன்றா ஏற்றுக்கலாம். ஆனால் எது பண்ணாலும் கேப்டன் சார் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இல்லை அந்த டைமில் காசி தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு படம். அந்த தேட்டரில் நான் பார்த்தேன். அந்த தேட்டரில் வந்து சின்ன வயசு தான், அப்போவே நான் 3 தடவை பார்த்தேன் அந்த படத்தை. ஆனாலும் பறக்கும். காசி தேட்டர்லாம் சீட்டு இருக்காதுங்க, உடச்சி குத்தி பார்ப்பாங்க. அவரோட தொடர்ந்து விஜயகாந்த் நடித்த படங்கள் எல்லாமே இப்போ இருக்கவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ரீரிலீஸ் பண்ணணும். ஏழை ஜாதின்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் அதே ஏகத்தலிகாந்த் தான் வசனம். அண்ணனும் பறக்கும். இப்போ வேறு அண்டர் ஃபீட் அசோக் நகர் ரோட்டில் பப்ளிக்கில் எடுத்துருப்பாங்க அந்த சீன்லாம். அந்த சீன் அந்த படம் பரதன் ஒரு படம் நடு ரோட்லேயே ரியலாக ஃபைட் பண்ண சீன்ஸ்னால் விஜயகாந்த் போடுறத எல்லாம் அந்த அண்டர் ஃபீட் ரோட்டில் இன்னும் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அந்த சீன்லாம் இருக்கும். அந்த படம்லாம் இன்னும் வந்து ரீலீஸ் பண்ணணும். ஏழை ஜாதி, பூமி விலைகள்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுங்கெலாம் வந்து பார்த்தாங்கன்னா மிரண்டுருவாங்க. ஏன்னா அப்புறம் அந்த டைமில் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்த மாணவர்கள்லாம் வாய்ப்பு கிடைக்குமா, வாய்ப்பு கொடுத்தா நமக்கு வந்து சரியான முறையில் நிரூபிப்பாங்களான்னு ஒரு நம்பிக்கை யாருக்கு இல்லை. தைரியமாக பண்ணாருங்க. பூமி விலைகள் படம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வரலன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதான் இப்போ நம்ம சினிமா படம் பற்ற கூத்துன்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போ வந்து சினிமா இது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. இல்லை சார், பயங்கரமாக பண்ணிக்கார் சார். அந்த டைம்லலாம் சரி, மன்சூர் வந்து ஃபஸ்ட்டு மூவி அவர் சின்ன வேஷம்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வரத்துக்கு முன்னாடியெல்லாம் வேலை கிடச்சிச்சின்னு ஒரு படத்தில் அடியாளெலாம் பண்ணியிருப்பார். ஆனால் கஷ்டப்பட்டு இந்த படத்தில் வந்து டெவலப் பண்ணார். அது காரணம் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார், ஆர்கே செல்வமணி அவர் தான். மனுஷங்க உண்மை சார் இது. ஆமாம், இல்லை அவர் அது நன்றி கடனை பற்றிலாம் பேசுகிறார் பாருங்க. அந்த நன்றி கடனை பற்றிலாம் விஜய் பேசுறதுக்கு உண்டான தகுதியே இல்லை. அந்த மேடையில் சொல்லியிருந்தேன் நேற்று, அந்த இதில் சொன்னார் மாநாட்டில். நன்றி கடனை பற்றி பேசுகிற அவரால் சில டேரக்டருங்களாம் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களாம் பண்ணார், அவர் எதுவுமே பண்ணல. மன்சூனுக்கு வந்து அப்படி இல்லைங்க. நன்றி கடனுக்கு உதாரணம் அவரோட இறுதி சடங்கு லாஸ்ட் வரைக்கும் கூடவே இருந்தார். அவரோட காலடியிலே விழுந்துக்கிறார் மன்சூனுக்கு. அவரோட கேரக்டரை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. அவரும் வந்து எதிர்க்க படத்தை மனசில் படத்தை ஓப்பனாக டப்புன்னு சொல்லிடுவார் மன்சூர் சார். ஆனால் மன்சூர் வந்து நல்ல அந்த டைமில் வீரபத்ரனோட கேரக்டரு இவருக்கு தான் கரெக்டாக பொருந்தோன்னு சொல்லி டேரக்டர் நல்லா மெயினில் இருந்திருக்கு. அதனால் கரெக்டாக பண்ணிக்க. இன்னும் நம்ம மனசில் வந்து ஆழமாக தான் இருக்காரு. டயலாக்லாம் இன்னும் நம்ம மனசில் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? படம் வந்து இப்போ இருக்கவங்க வந்து இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் பார்க்காதவங்களாம் இந்த கேப்டன் பிரபாகர் எப்படி இருக்குதுன்னு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். நான் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் படம். வேறு லெவலில் இருந்தது படம். நான் இந்த மாதிரி படம்லாம் இப்போதைக்கு வரமாட்டேங்குது. எல்லா படம் பார்த்தீங்களா ஒரு லவ் சாங்கு எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது நல்ல ஒரு மெசேஜ் உள்ள உட்காதண்ணா. இந்த மாதிரிலாம் இப்போ வரமாட்டேங்குது.
சும்மா இப்போ ஒரு படம் எடுக்கிறானுங்க, ஒரு பழைய பாட்டை போட்டு ஒரு 4 ஃபைட் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இதெல்லாம் நல்ல மெசேஜ் பண்ணணும். நம்ம கேப்டன்லாம் இல்லாமல் நமக்கு ரொம்ப வருத்தமாக தானே ஆகுது. இன்ன வரலும் கேப்டன் சினி ஃபீல்ட்லேயோ இல்லை அரசியல்லையோ இப்போ ஃபீல்டு ஒர்க்கில் இருந்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் அவரை மிஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஆள்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணா. சும்மா வார்த்தைக்கு சொல்லுவாங்க, நான் இப்படி நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே தான் நல்லா இருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு கேப்டன்லாம் இல்லாத மிஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, மறுபடியும் இப்போ தாங்க அவருக்கு ஏங்க படம் நான் இன்னும் பார்க்கல, இனிமேல் தான் போகிறேன். பட் ஆனால் ஆனால் கேப்டனோட படம் எப்போ டிவியில் போட்டாலும் உட்காந்து நல்லா பார்ப்பேங்க. என்னோடய ஃபேவரட் அவர். ஏங்க அது நிறைய தடவை பார்த்துட்டே இருக்குங்க. நான் வந்து 90s, ஓகே 85 நான். இப்போ வரைக்கும் அவரோட படம் எந்த படம் போட்டாலும் நான் பார்ப்பேன். அவ்வளோ ஃபேவரட், என்னோடய ஃபேவரட்டு. கண்டிப்பாக முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. 90s தான். மன்சூர் அலிகான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் எனக்கு தெரிஞ்ச மனுஷர் தான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஆக்டரும் கூட, சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா 90s உள்ளவங்க எல்லாருமே வந்து இப்போ எப்போவுமே மாசு. இப்போ 2K இருக்கிறவங்க மாசுன்னு சொல்ல முடியாது. இப்போ வரவங்க ரொம்ப பெருசாக விளம்பரமாக தெரியல. ஆனால் அப்போ உள்ளவங்க இப்போ வரைக்கும் எல்லாருமே தெரியுறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. இந்த ஏழைகள் வாழ அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க யாரோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரொம்ப அழகு வரும். இப்போவுமே என் கண்ணில் தண்ணி வருது. பட் வேண்டாம், அந்த அளவுக்கு நான் மிஸ் பண்ணுறேன். அவர் கூட பிறந்த அண்ணன் மாதிரி சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். என்னங்க ஏங்க தளபதிங்க, நம்ம குட்டி தளபதி. திடீர்னு சொல்லலை, வெளியில் தெரியல. சொல்லியிருப்பாரு, ஆனால் வெளியில் இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு அவர் அண்ணன் சொன்னது.